ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப தங்கமானவர் தான். கோயில் வாசல்ல கண் கலங்கி போய் சேரன் நிக்கிறாரு. கோயில்ல இருந்து நிலா வெளியே வாராங்க. சேரனை பார்த்ததும் நிலாவுக்கு பக்குன்னு ஆகுது. அண்ணே, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க. இங்க சேரன் கண் கலங்கி போய் நிக்கிறாரு. அத பார்த்ததுமே நிலாவுக்கு புரிஞ்சு போயிருது. அண்ணே, அப்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாப்பா, நீ வேற பதட்டத்தோட வந்த, அப்பாவை வேற கூட்டிட்டு போனியா, ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வர வழியில பார்த்தா நீ அப்பாவை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போன. அதனால தான் நானும் வெளியில சைக்கிளை நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ள வந்தேன். நீயும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்பா கிட்ட நீ உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும், அது என்ன உண்மை ஏது உண்மைன்னு நான் பின்னாடி நின்று அப்பா பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டேன்ப்பா. உண்மையிலேயே என் அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆமாண்ணே, உண்மைதான். நான் கூட இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அவரை பார்த்ததும் எனக்கு அவர் மேல ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேனே, சத்தியமா சொல்றேன், அவரு உங்க அம்மாவை கொன்னிருக்கவே மாட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், உண்மைதான்ப்பா, எங்க அப்பா அப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு. யாரோ ஒருத்தரோட ரத்தத்துல பிறந்த பையனை தான் ரத்தத்துல பிறந்த பசங்களை விட அதிகமா அவரு பாசம் காட்டி வளர்த்தது மட்டும் இல்லாம அவன் இந்த அளவுக்கு அவர் மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டியும் ஒரு துளி கூட அவன் மேல ஏன் எந்த இடத்துலயும் கோபத்தை காட்டாம இருந்திருக்காரு. நீ இன்னொருத்தவன் பிள்ளடா அப்படின்னு சொல்லி காட்டாம இருக்காருன்னா எங்க அப்பா ரொம்ப தங்கமான மனசு உள்ளவர் தான். எங்க அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கூட ஒவ்வொரு நேரம் இந்த சோழன் பாண்டி பல்லவன் 3 பேரும் பேசுறத வச்சு எனக்கும் அப்பா மேல கோபம் வெறுப்பு எல்லாம் வந்திருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேலேயா நான் வெறுப்பை காட்டியிருக்கேன், கோபத்தை காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நிலாவை பார்த்தா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. சரிப்பா நிலா, இந்த விஷயத்த எதையும் பல்லவங்கிட்ட சொல்லிராத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சேச்சே, நான் ஏனே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி வாப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும், இல்லைண்ணா, எனக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்கு, அதனால நான் இப்படியே மீட்டிங்குக்கு போகணும், அதனால நீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சேரனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. பல்லவன் வழக்கம் போல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியில நடேசனும் வழக்கம் போல அவர் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல்லவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பக்கத்துல சேரன் வாராரு. நடேசனை சேரன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா என்னையவே ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், பட்டுன்னு சேரன் கதறி அழுக ஆரம்பிச்சிடறாரு. நடேசன் காலை பிடிச்சி சேரன் அழுக ஆரம்பிச்சிடறாரு. மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், டேய் சேரா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அப்பா மன்னிச்சிருங்கப்பா, உங்க மனசு புரியாம நான் கூட உங்க மேல கோவப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இங்க சேரன் அழுகிற சத்தம் பல்லவன் காதுல கேட்டுருது. வீட்டுல பல்லவன் மட்டும்தான் இருக்காரு. மத்தபடி வீட்டுல யாரும் இல்ல. சோழனும் இல்ல, பாண்டியும் இல்ல, நிலாவும் மீட்டிங் போயிட்டாங்க. ஜன்னல் பக்கத்துல நின்னு பல்லவன் சேரனும் நடேசனும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அண்ணன் இப்ப அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எட்டி பாக்குறாரு. சேரனும் நடேசனும் அத கவனிக்கல. என்னடா சேரா, ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், எப்பா உங்க மனசு யாருக்குப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்ன மனசு யாருக்கு வரும், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இன்னைக்கு
நீங்களும் நிலாவும் கோயில்ல பேசினத நான் கேட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னடா சொல்ற, நீ அங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், நிலா உங்களை அவசர அவசரமா பைக்ல கூட்டிட்டு போச்சா, ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சு உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்ப்பா. அப்புறம் நீங்களும் நிலாவும் கோயிலுக்குள்ள போனது, நீங்களும் நிலாவும் பேசிக்கிட்டது, நிலா கிட்ட நீங்க பல்லவன் பத்தின உண்மையை சொன்னது அத்தனையும் நான் கேட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், டேய் அமைதியா பேசுடா, பல்லவன் காதுல விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இல்லப்பா அவன் உள்ள படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. ஆனா இங்க பல்லவனை பார்த்தா ஜன்னல் கிட்ட நின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னைய பத்தின ரகசியமா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படிப்பா உங்களுக்கு இது வரைக்கும் பல்லவன் மேல கோபமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், எனக்கு எப்படிடா அவன் மேல கோபம் வரும், அவ ஆத்தா அவனை விட்டுட்டு போயிட்டா, அவன் அப்பன் பல்லவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செத்து போயிட்டான், அப்படி இருக்கும்போது அந்த பையன் மேல எனக்கு எப்படிடா கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க பல்லவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருது. அப்பா செத்துட்டாரா, அம்மா விட்டுட்டு போனது மட்டும்தான் தெரியும், அப்ப நான் இவரோட புள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு.